தம்பிகளா, சூப்பர்மேனுக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இல்லை ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன் பேஸ் அதிகமா? என்னென்ன இப்படி கேட்குறீங்க? ஸ்பைடர்மேனுக்கு தானே ஃபேன் பேஸ் அதிகம். அவன் கிடக்கிறானே, சூப்பர்மேனுக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம். ஸ்பைடர்மேனுக்கு தாண்டா அதிகம், சூப்பர்மேனுக்கு தாண்டா அதிகம். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. ஹலோ டு எவ்ரிஒன். என்னதான் டிசியில் பேட்மேன், சூப்பர்மேன், மார்வலில் ஸ்பைடர்மேன், அயன்மேன் இருந்தாலுமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் இருந்தால் சொல்லணும். இந்தியன் சூப்பர் ஹீரோஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டால் டாப்பில் வர ஒரு சூப்பர் ஹீரோ தான் சக்திமான். சூப்பர்மேனுக்கு ஃபேன் பேஸ் அதிகம், ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு இப்போ சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்தில் சக்திமானுக்கு இருந்த கிரேஸ் இருக்கே. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா தான். அப்படிப்பட்ட இந்தியாவுடைய இளைஞர்கள், சிறுவர்கள்னு மொத்த பட்டாளத்தையுமே தன்னோட ஃபேன் பேஸுக்கு அடியில் வச்சிருந்தவர் தான் சக்திமான். சக்தி சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான், சக்திமான் சக்திமான் சக்திமான். சக்திமான் உண்மை. நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக சக்திமான் வருவார் அப்படின்ட்டு சூசைட் அட்டன் பண்ணவங்க கூட இருக்காங்க. இப்படிப்பட்ட சக்திமானை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு சக்திமானை பிடிக்கும்னா முன்கூட்டியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சூரியன் சீஸுங்கிற 7 முனிவர்கள் ஒன்னா சேர்ந்து குண்டலினி யோகம் மூலியமா 7 சக்கரங்களையும் தூண்டி விட்டு 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி உருவாக்கப்பட்டவர் தான் சக்திமான். இந்த கலியுக காலத்துல பூமி எங்குமே தீமைகளால சூழப்பட்டுருச்சு. இந்த தீமைகள்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் சக்திமான். தப்பு நடக்கும்போது சக்திமானா உதயமாவாரு. அது வரைக்கும் மக்களோட மக்களா இணைஞ்சு பண்டிட் கங்காதர் வித்யாதர் மாயாதர் ஓம்காரநாத் சாஸ்திரி அப்படிங்கிற ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருப்பாரு. சக்திமானுமே சூப்பர்மேனோட ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான். சக்திமானுடைய சில இடங்கள் சூப்பர்மேன் மாதிரியே இருக்கும். தீமைகள் உதயமாகி வெற்றியின் பாதையை நோக்கி போகும்போது இறுதியில சக்திமான் அந்த தீமைகளை அழிச்சு நியாயத்துக்கு வெற்றியை வாங்கி தருவார். சக்திமான் கேரக்டருடைய ரோலை பண்ணவர் தான் முகேஷ் கண்ணா. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் சிங்கிளாவே இருக்கிறவர். அதனாலதான் என்னமோ 90s கிட்ஸ் மாப்பிள்ளைகளுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கலன்ட்டு மிஸ்டர் கே சொன்னாரு. முகேஷ் கண்ணா ஸ்டார்டிங்லேயே 4 படங்கள்ல ஹீரோவா நடிச்சார். பட் எந்த படமுமே அவருக்கு கிளிக் ஆகல. மகாபாரதத்துல பீஷ்மர் ரோலை பண்ணாரு. அது அவருக்கு ஒரு சின்ன ஐடென்டிட்டியை கொடுத்துச்சு. அண்ட் இறுதியா அவர் பண்ண சக்திமான் அவருடைய பேரை பட்டி தொட்டி எங்கும் பரவ வச்சிருச்சு. சக்திமான் கிட்ட இல்லாத பவரே இல்ல. பறக்கணுமா, பறக்க முடியும். ஃப்ளேம்ஸ், லைட்னிங், வாட்டர்னு எல்லாத்துலயும் ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பாரு. ஒவ்வொரு எபிசோட்ஸ்லயுமே அவர்கிட்ட புது புது பவர் இருக்கும். அந்த பவரை வச்சு வில்லனை துவம்சம் பண்ணிடுவாரு. பேட்மேனுக்கு ஜோக்கர், சூப்பர்மேனுக்கு லெக்ஸ் லூத்தர். அந்தபடி சக்திமானுக்கான ஒரு சரியான வில்லன் தம்ராஜ் கில்விஸ். 6000 வருஷங்களா உயிரோட இருக்கிற ஒரு பழம்பெரும் வில்லப்பையன் தான் இந்த தம்ராஜ். சக்திமான் தம்ராஜை போட்டு தள்ளினாரா இல்லையா அப்படிங்கறதா சக்திமான் சீரியலோட மெயின் கதையே. மற்றவனுங்களாம் கிளைக்கதை வில்லன்களும், இன்னும் சிலர் நம்ம தம்ராஜ் அனுப்பலாம் ஆளுங்க. கபாலா அண்ட் டாக்டர் ஜாக்கல் அப்படின்ட்டு தம்ராஜுக்கு கீழே வேலை செய்யற 2 வில்ல பசங்க இருக்காங்க. பிரட்டோலா அப்படின்ட்டு இன்னொரு வில்லனும். இந்த மாதிரி சக்திமானுக்கு இருக்க வில்ல பசங்க எல்லாருமே டாப் கிளாஸ் அருமையான வில்லனுங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க சக்திமானுக்கு வீக்னஸ்லாம் இருக்கா? எஸ், இருக்கு. சூப்பர்மேனுக்கு எப்படி கிரிப்டோனைட்டோ, பாப் மணி, கிறிஸ்டல் ஆஃப் ஈவில், அது சக்திமானுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணும். சக்திமானை டிஃபீட் பண்றதுக்கு எதிரிகளுக்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் அது மட்டும்தான். ஈவில்னா கில்விஸ், கில்விஸ்னா ஈவில். கில்விஸ் இருக்க வரைக்கும் ஈவில் இருக்கும், ஈவில் இருக்க வரைக்கும் கில்விஸ் இருக்கும். சக்திமான் மொத்த தீமைகளையுமே அழிக்க அது மூலியமா கில்விஸுமே அழிஞ்சு போயிட்டான். கிட்டத்தட்ட 500 எபிசோட்ஸுக்கு மேல கடந்த இந்த சீரியல் என்ன இவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தோணுனதே கிடையாது. சக்திமான்ல உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாரு? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சக்திமான்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச எபிசோட் அப்படிங்கிறது சக்திமான் மாதிரியே ஒரு குளோன் வந்துடும். நமக்கே அது ரொம்பவே சந்தேகமாயிரும், எது ஒரிஜினல் சக்திமான் எது குளோன் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ சக்திமான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குளோனை டிஃபீட் பண்ணிடுவாரு. நம்ம கங்காதரான சக்திமானுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு சின்ன பையனை கெட்டவனாக்கிடுவாங்க. அவனும் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுவான். சக்திமான் அந்த பையனை டிஃபீட் பண்ணி நன்மை தீமை அறிய வச்சு அவனை நல்லவனாக்கியிருப்பாரு. ஒவ்வொரு எபிசோட்லையுமே சக்திமான் நல்வழிகளையே போதிப்பாரு. உங்களுக்கு சக்திமான்ல பிடிச்ச எபிசோடு எது? ஒருவேளை நீங்க சக்திமானை இன்னும் பார்க்கலனா மிஸ் பண்ணாம உடனே பார்த்துருங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி சக்திமானை வச்சு நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறதா சோனி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு
நமக்கு வரல. இப்போ சக்திமான் கார்ட்டூன் இன்னும் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. என்னதான் பல சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலுமே இந்தியாவுக்குன்னு ஒரு ஐகானிக் சூப்பர் ஹீரோ எப்பயுமே சக்திமான் மட்டும்தான். சக்திமான் காப்பாத்தவர்னு சொல்லி பல சூசைட் அட்டம்ப்ட்ஸ் நடந்துச்சு. இதனாலேயே அதை எதிர்த்து முகேஷ் கண்ணா சக்திமான்ட்டு ஒருத்தர் இல்லவே இல்லை, ஜஸ்ட் நாங்கள் அந்த ரோலை மட்டும்தான் நடிக்கிறோம் அப்படின்ட்டு கடைசி சில எபிசோட்ஸில் சக்திமான் ஷூட்டிங் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. என்னதான் காலங்கள் ரொம்பவே கடந்து போயிருந்தாலுமே சக்திமான் ஸ்டில் இன் அவர் ஹார்ட். உங்களுக்கு சக்திமானை பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. சக்திமானில் பல வில்லன்ஸ் இருக்காங்க. அந்த வில்லன்களை பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா. இல்லை உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். ஆல் ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.